ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனல் மூலமாவோ இல்ல எப்படினாலும் ஹிந்தி பேசுறதுக்கு கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹிந்தி நாலேஜ் இருக்கு, எவ்வளோ ஹிந்தி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக ஒரு குவிஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. நான் ஒரு தமிழ் வாக்கியம் சொல்லிடுறேன். அதுதான் உங்களுக்கான கேள்வி. அந்த தமிழ் வாக்கியத்தை நீங்க ஹிந்தி வாக்கியமா டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தேவைப்படுற நேரம் ஒரு 5ல இருந்து 10 செகண்ட் வரைக்கும் நான் குடுக்குறேன். அத தாண்டியும் தேவைப்படுதுன்னா, வீடியோவ பாஸ்ல வச்சுட்டு நீங்க யோசிங்க. எவ்ளோ தூரம் எத்தன வார்த்தைகள் உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதுன்னு முடிஞ்சா எழுதி வச்சுருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நீங்க டைம் எடுத்து யோசிச்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். அதாவது நான் குடுத்த தமிழ் சென்டென்சஸ்க்கான ஹிந்தி சென்டென்சஸ் நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னதும், நான் சொல்ற ஆன்ஸரும் எவ்ளோ தூரம் ஒத்துப்போகுது, உங்களுக்கு எத்தன வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியிற ஆன்சர்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டேவும் வரலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம குவிஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்வி, டீ போடட்டுமா அப்படின்னு கேக்குறது. இத ஹிந்தில எப்படி கேட்பீங்க? டீ போடவா? இதுதான் கேள்வி. நீங்க டைம் எடுத்து யோசிங்க. ஆன்சர நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துட்டாலும் சரி. இப்போ கரெக்ட்டான ஆன்சர் நான் சொல்றேன். டீ போடட்டுமா அப்படின்னு கேட்கணும்னா, சாய் பனாவும் அப்படின்னு கேட்கணும். சாய் பனாவும். சாய்னா டீ, பனானா செய்றது, உருவாக்குதல் அப்படிங்கிறது வரும். இல்ல எந்த ஒரு விஷயம் சமைக்கிறதுக்குனாலும் நம்ம பனா யூஸ் பண்ணலாம். பனாவும் அப்படின்னு சொல்றது மூலமா செய்யட்டுமா, டீ போடட்டுமா அப்படிங்கிறது அர்த்தம் வந்துரும். இதுக்கான ஆன்சர் நீங்க கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர். இல்லன்னா எத்தன வார்த்தைகள் கரெக்ட் ஆச்சு? டீக்கான வார்த்தை சாய் தெரிஞ்சதா அப்படின்னு பாருங்க. போடவா அப்படின்னா வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத பாருங்க. வேற வார்த்தைகள் எதுவுமே தோணவே இல்ல எனக்கு. டீ போடட்டுமான்னு கேட்கும்போது எனக்கு தோணவே இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கட்டாயமா தேவைப்படும். சாதாரணமா படிக்கிறத விட நமக்கு தெரியாத வார்த்தைகளா சூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த சென்டென்ஸ நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. ஒருவேளை நான் குடுத்த டைம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா, வீடியோவ ப்ளீஸ் பாஸ் பண்ணிட்டு, யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்க. 2வது கேள்வி. டீ குடிங்கன்னு சொல்லணும். டீ குடிங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லலாம்? யோசிச்சிருங்க. இதுக்கான ஆன்சர் சாய் பீஜியே. சாய் பீஜியே. சாய்னா டீ, பீஜியேனா குடிங்க. சாய் பீஜியே. டீ குடிங்க. கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட். தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. மாத்திக்கங்க. அடுத்த கேள்வி. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்கணும். இல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே கூட சரிதான். 2, 3 விதங்கள் இருக்கு இத கேட்கறதுக்கு. சாப்பாடுக்கான வார்த்தை, சாப்பிட்டீங்களான்றதுக்கான வார்த்தை. என்ன தோணுதோ நீங்க மனசுல யோசிங்க, இல்ல எழுதி வைங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான யோசிக்கிற டைம். இப்ப ஆன்சர் பாத்திரலாம். சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்னா, நான் 2 விதங்கள் சொல்லித் தரேன். 1 "கானா கா லியா?" அப்படின்னு கேட்கலாம். கானானா சாப்பாடு, கா லியா அப்படின்னா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கிறது. இதையே சிலர் எப்படி கேட்பாங்கன்னா, "கானா காயா?" அப்படின்னு கேட்பாங்க. 2மே தப்பு கிடையாது. 2மே நீங்க யூஸ் பண்ணலாம். "கானா கா லியா?" அல்லது "கானா காயா?" சாப்பாடு சொல்லிட்டேன். கானா. சாப்பிடுறதுன்னா கா வரையிலும் தெரிஞ்சது. இது எப்படி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு தான் எனக்கு தெரியல அப்படின்னா, இதெல்லாம் தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள். இப்போ நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்னா, "கலியா?" அப்படின்னு கேட்கணும். அந்த டோனையும் பார்த்துக்கங்க. கேள்வி கேட்கிற அந்த டோன்ல கேட்கணும். "கானா காலியா?" அல்லது "கானா காயா?" அடுத்த தமிழ் ஸ்டேட்மெண்ட். "இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. இன்று பள்ளி உள்ளது." இத நீங்க ஹிந்தில சொல்லணும். இப்போ உங்களுக்கான டைம். யோசிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கங்க. ஹிந்தியா மாத்துங்க. ஆன்சர் பாத்திரலாம். இன்று பள்ளி உள்ளது. இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. ஆஜ் ஸ்கூல் ஹே. ஆஜ்னா இன்னைக்கு. ஸ்கூலுக்கு ஸ்கூலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே போதுமான ஹிந்தில இருக்கிறோம். இருக்குன்னு சொல்றதுக்கு ஹே சொல்லணும். ஆஜ் ஸ்கூல் ஹே. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இந்த இருக்குங்கிற வார்த்தைக்கு என்ன யூஸ் பண்றதுன்னு யோசிச்சிருந்திருப்பீங்க. இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்குன்னு சொல்லணும்னா ஹே சொல்லணும். அடுத்த கேள்வி. தமிழ் ஸ்டேட்மெண்ட். ரிமோட் எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கணும். இது ஒரு கேள்வி. ரிமோட் எங்க வச்சிருக்க?
இத ஹிந்தி ஆக்கணும். யோசிச்சுக்கோங்க. ரிமோட் எங்க வச்சிருக்க? ரிமோட் கஹாं ரக்கா है? ரிமோட் கஹாं ரக்கா है? கஹான்னா எங்க? ரக்கானா வச்ச. நம்ம வச்சேன்னு கேட்கல, வச்சிருக்கேன்னு கேக்குறோம். அதனால ரக்கா है வர சேர்த்துக்கிறோம். ரிமோட் கஹாं ரக்கா है? ரிமோட் எங்க வச்சிருக்க? இதுல எத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சது, தெரியல, இதெல்லாம் நீங்க தான் அனலைஸ் பண்ணிட்டே வரணும். தெரியாத வார்த்தைகள், ஓ இது மாதிரி வருமா அப்படின்றத கத்துக்கிட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் தமிழ் சென்டென்ஸ் சொல்றேன். இந்த வேலையை பிறகு செய். இந்த வேலைய அப்புறமா செய் அப்படின்னு சொல்லணும். ஹிந்தில சொல்லணும். யோசிங்க. ஓகே, இப்ப ஆன்சர் பார்க்கலாம். இந்த வேலைய பிறகு செய். ये काम बाद में करो. ये काम बाद में करो. ये काம்னா இந்த வேலைய, बाद में அப்படின்னா அப்புறமா, கரோனா செய். ये काम बाद में करो. காம்னா வேலை, பாத்மேனா பிறகு, கரோனா செய். ஏ காம்னு சொல்லும்போது இந்த வேலை. எதெல்லாம் சரியா இருந்தது, எதெல்லாம் தப்பா இருந்ததுன்னு மாத்திக்கோங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். மெயில் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லணும். மெயில் அனுப்பிவிட்டேன். ஹிந்தில யோசிங்க எப்படி சொல்லணும்னு. ஆன்சர் பார்க்கலாம். மெயில் அனுப்பிட்டேன் அப்படின்னு ஹிந்தில சொல்லணும்னா மேல் பேஜ் தியா. மேல் பேஜ் தியா. பேஜ்னா அனுப்புறது, பேஜ் தியா அப்படின்னா அனுப்பிட்டேன். மேல் பேஜ் தியா. அடுத்த தமிழ் கொஸ்டின், ரெடியா இருந்துக்கங்க. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு தாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏதோ ஒரு வேலை யாரோ லேட் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும். இதை நீங்க டைம் எடுத்து யோசிங்க. ஆன்சர் பார்த்தரலாம். எனக்கு தாமதம் ஆகிறது. मुझे देर हो रही है. मुझे देर हो रही है. मुझेனா எனக்கு, தேர்னா தாமதம், हो रही हैனா ஆயிக்கொண்டிருக்கிறது. मुझे देर हो रही है. मुझे देर हो रही है. அடுத்த கேள்வி. ஒன்றாக நட, சேர்ந்து நட. அதாவது ஒன்றாகக்கான ஒரே வார்த்தை இருக்கு, நடங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. யோசிச்சு இத ஹிந்தி ஆக்குங்க. ஆன்சர் பார்த்தரலாம். ஒன்றாக அப்படின்னா சாத் மே, நட அப்படின்னா சலோ. சாத் மே சலோ அப்படின்னா ஒன்றாக நட, இல்ல சேர்ந்து நட அப்படிங்கறது அர்த்தம். சாத் மே சலோ. அடுத்த தமிழ் சென்டென்ஸ், வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். வேற என்ன வேண்டும். ஹிந்தில ட்ரை பண்ணுங்க. இப்ப ஆன்சர் பார்க்கலாம். और क्या चाहिए அப்படின்னா தான் வேற என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். வேறங்கிறதுக்கு और போடலாம். என்னன்னா क्या, வேண்டும் அப்படின்னா चाहिए. और क्या चाहिए அப்படின்னா வேற என்ன வேணும் அப்படின்னு கேக்குறது. நம்ம வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த கொஸ்டினை கரெக்டா சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட். அடுத்த கேள்வி. கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லணும். இதுக்கான ஹிந்தி ஸ்டேட்மெண்ட் வேணும். கொஞ்ச நேரம் இரு, இல்லனா கொஞ்ச நேரம் நில்லு, பொறு, இதுக்கெல்லாம் ஒரு ஹிந்தி ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் இரு, இதுக்கான ஹிந்தி ஸ்டேட்மெண்ட் थोड़ी देर रुको அப்படின்னு சொல்லலாம். இல்ல थोड़ी देर रुक जाओ அப்படின்னு சொல்லலாம். थोड़ी देरனா கொஞ்ச நேரம், ருக்கோனாலும் ருக் ஜாओ அப்படின்னாலும் ஒண்ணுதான். பொறுன்னு சொல்றது, இல்ல இருன்னு சொல்றது, இல்லனா ஏதாவது ஒரு வேலையை செய்ய போகும்போது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ருக் ஜாओ சொல்லலாம். थोड़ी देर रुक जाओ. கொஞ்ச நேரம் இரு. அடுத்த சென்டென்ஸ். இன்னைக்கு டிராஃபிக் அதிகமா இருக்கு. இது எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க? இன்னைக்கு டிராஃபிக் அதிகமா இருக்கு. யோசிக்கிறதுக்கான டைம். ஆன்சர் பார்த்தரலாம். இன்னைக்கு டிராஃபிக் அதிகமா இருக்கு. आज ट्रैफिक बहुत ज्यादा है.
बहुत ज्यादा है அப்படின்னு சொல்றது மூலமா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம காமிச்சுக்கலாம். இன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு आज ट्रैफिक बहुत ज्यादा है. ट्रैफिक ரொம்ப அதிகமா இருக்கு. आज ट्रैफिक बहुत ज्यादा है. அடுத்த சென்டென்ஸ் கேள்வி உங்களுக்கான கேள்வி தமிழ் சென்டென்ஸ் பாருங்க. நீ இப்போ எங்க இருக்கன்னு கேட்கணும். நீ இப்போ எங்க இருக்க? டைம் எடுத்துக்கோங்க. யோசிச்சுட்டு கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாம். நீ இப்போ எங்க இருக்க? தும் அபி கஹா ஹோ? தும் அபி கஹா ஹோ? தும்னா நீ, அபினா இப்போ, கஹா ஹோ அப்படின்னா எங்க இருக்க? தும் அபி கஹா ஹோ? அடுத்த கேள்வி, சீக்கிரம் போனை எடு. போன் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். சீக்கிரம் போனை எடுன்னு சொல்லணும். ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்சர் பாருங்க. சீக்கிரம் போனை எடு. ஜல்தி போன் உட்டாவோ. உட்டாவோ அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஜல்தினா சீக்கிரம், போன் உட்டாவோ அப்படின்னா போனை எடுன்னு அர்த்தம். போன் உட்டாவோ. நெக்ஸ்ட் தமிழ் ஸ்டேட்மெண்ட். டாக்ஸி எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். டாக்ஸி எங்க கிடைக்கும்? இதை நீங்க எங்கேயோ நார்த் இந்தியால இருக்கீங்க, அங்க போய் ஹிந்தில தான் கேட்கணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எப்படி கேட்பீங்க? உங்களுக்கான டைம். இப்ப ஆன்சர் பார்க்கலாம். டாக்ஸி எங்க கிடைக்கும்? டாக்ஸி கஹா மிலேகி? கஹா மிலேகி, கஹா மிலேகா கூட சொல்லலாம், தப்பில்ல. ஆனா டாக்ஸி, காரு, பைக் இது எல்லாம் பெண் பாலா எடுத்துப்பாங்க ஹிந்தில. அதனால கஹா மிலேகிங்கிறது ரொம்பவே சரியான ஆன்சரா இருக்கும். மிலேகாங்கிறது ஓரளவு சரியான ஆன்சர் தான். டாக்ஸி கஹா மிலேகி? டாக்ஸி கஹா மிலேகி? அடுத்த சென்டென்ஸ், லேப்டாப் ஆன் ஆகல. லேப்டாப் ஆன் ஆகல. இன்னும் கூட நம்ம பேச்சு வழக்குல ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஹிந்தில சொல்றது? யோசிங்க. आंसर பார்க்கலாம். लैपटॉप चालू नहीं हो रहा है. ऑन नहीं हो रहा है அல்லது चालू नहीं हो रहा है. லேப்டாப் லேப்டாப்னே சொல்லிக்கிறோம். ஆன்கான வார்த்தை தான் சாலு. சாலு எனக்கு வரமாட்டேதுன்னு சொல்றவங்க ஆன்னே சொல்லிக்கலாம். அது பெரிய தப்பு கிடையாது. லேப்டாப் சாலு हो रहा है ना ஆகுதுன்னு அர்த்தம். नहीं हो रहा है ना ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். लैपटॉप ऑन नहीं हो रहा है. लैपटॉप चालू नहीं हो रहा है. அடுத்தது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாஸ கூப்பிடு. பாஸை அழைக்கவும் அப்படின்னு சொல்லணும். ஹிந்தில சொல்லணும். டைம் எடுத்து யோசிங்க. ஆன்சர் பார்க்கலாம். பாஸை கூப்பிடு இல்ல கூப்பிடுங்க. பாஸ் கோ புலாயியே. பாஸ் கோ புலாயியே. இந்த ஐ வருது இல்லையா தமிழ்ல, பாஸை அப்படின்னு, அங்க நம்ம கோ போடணும் ஹிந்தில. பாஸ் கோ அழைக்கவும், அழைங்க அப்படின்னு சொல்லும்போது புலா அப்படின்றதோட ஈயேவை சேர்க்கணும். புலாயியே. பாஸ் கோ புலாயியே. அடுத்த கேள்வி, உதவி தேவையா, ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கணும். ஹிந்தில கேட்கணும். ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கணும். டைம் எடுத்து யோசிங்க. क्विक का आंसर பார்த்தலாம். मदद चाहिए क्या? मदद चाहिए क्या? உதவி தேவையா? மதத் चाहिए क्या? உதவிக்கான வார்த்தை என்னன்னு தெரியுது? மதத்னு தெரியுது. வேண்டும்னா चाहिए. வேண்டுமான்னு கேட்கணும்னா चाहिए क्या? மதத் चाहिए क्या? உதவி வேண்டுமா? அடுத்த கேள்வி தமிழ்ல. தெரிந்துவிடும், தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? தெரிந்துவிடும் எப்படி சொல்லுவீங்க? டைம் எடுத்துக்கங்க. ஆன்சர் பார்க்கலாம். பதா சலேகா. சிம்பிளா ஒரே வார்த்தை. இங்க தெரிந்துவிடும், இங்க பதா சலேகா. பதா சலேகா. பதா சலேகானா தெரிஞ்சிடும். அடுத்த கேள்வி, இன்னைக்கு மழை பெஞ்சது. இன்னைக்கு மழை பெய்தது. சோ கடந்த காலத்தை பத்தி பேசுறோம். இது எப்படி சொல்வீங்க ஹிந்தில? டைம் எடுத்து யோசிங்க.
ஆன்சர் பார்க்கலாம். இதுல மேபி வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். கடைசி வார்த்தை தெரிந்ததான்னு தெரியல. இப்ப எழுதி வச்சுருங்க. இன்னைக்கு மழை பேஞ்சதுன்னு சொல்லணும்னா, ஆஜ் பாரிஷ் ஹுயி. ஆஜ் பாரிஷ் ஹுயி. ஆஜ்னா இன்று, மழைக்கான வார்த்தை பாரிஷ். பேஞ்சுச்சேன்னு சொல்லணும்னா ஹுயின்னு சொல்லணும். ஹூவா ஏன் போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை ஒரு பெண்பால் வார்த்தையா இவங்க எடுத்துக்கிறாங்க. ஹிந்திய பொறுத்தவரையிலும் மழைன்றது ஒரு பெண்பால். அதனால பெய்ததுன்னு சொல்லும்போது ஹுவா சொல்லக்கூடாது, ஹுயி சொல்லணும். ஆஜ் பாரிஷ் ஹுயி. ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்மளோட குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்ப நீங்களே டீச்சரா மாறப் போறீங்க. உங்களுக்கான கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சராவே மாறிட்டு, எத்தன கேள்விகளுக்கு நீங்க சரியா சொன்னீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களே மார்க் போடுங்க. எவ்வளோ மார்க்ஸ் வாங்குனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளோ நல்லா கத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இது செக் பண்றதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் தான் இது. இது மூலமாவும் நெறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல நெறைய ட்ரை பண்ணுங்க. இப்படி யோசிச்சுட்டு நமக்கு தெரியாத வார்த்தைகள அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது மூலமா என்னைக்குமே மறக்கவே மறக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தில பேசணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனல தெரியப்படுத்துங்க. நம்மளோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதே மாதிரி நெறைய ஹிந்தி லேர்னிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.